இப்போ இன்னொரு படம் ஹைதராபாத்ல ஸ்டார்ட் ஆகுது, பார்க்கலாம் வாங்க. ரிம் ஜிம் ஹைதராபாத் ரிக்ஷா வாலா. இதுதான் எங்க ஊரு ஹைதராபாத். எங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்னா சார்மினார், ஹைதராபாத் பிரியாணி, அப்புறம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற திருப்பதி. திருப்பதின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வர்றது எங்க அம்மா தான். ஏன்னா திருப்பதி நடைபாதையில இப்ப வரைக்கும் எங்க அம்மா சின்ன வயசுல பாடின ஓம் நமோ வெங்கடேஷயா சாண்டிங் தான் ஓடிட்டு இருக்கு. அம்மா ரொம்ப அழகா பாடுவாங்க. எங்க ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா வீட்ல நானு, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, தங்கச்சி இருக்கோம். ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலி எங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்னு தான் சொல்ல முடியும். எனக்கு சின்ன வயசுல மியூசிக்னு என்னன்னே தெரியாத வயசுல நான் பாட்டு கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்பேன். அதோட வேல்யூ புரியாது, ஒன்றும் புரியாது. மியூசிக்கை ஸ்கூல்ல இருந்து எஸ்கேப் பண்றதுக்காக ஓகே நம்ம ஸ்கூல்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா நம்ம பாட்டு கிளாஸ்க்கு போயிடணும், ஷோக்கு போயிடணும் அப்படின்னு இருந்தது. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் நம்மள கேட்பாங்க இல்லையா, நீ உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்னு. ஸோ எல்லாரும் எனக்கு பைலட் ஆகணும், எனக்கு டாக்டர் ஆகணும், எனக்கு இன்ஜினியர் ஆகணும். அப்போ நான் பாட்டு கத்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல மியூசிஷியன் ஆகணும்னு சொன்னேன். இப்படி பார்த்தாங்க என்ன எல்லாரும். அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், என்னடா நம்மளை இப்படி பாக்குறாங்க, பைலட் டாக்டர்னு சொன்னா கை தட்டுறாங்க, எதுக்கு நம்மளை இப்படி பாக்குறாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்போ எனக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சோ இல்லையோ, எங்க அம்மாக்கு என் மேல அதை விட பயங்கரமா நம்பிக்கை இருந்தது. சின்ன வயசுல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா தெலுங்கு ரியாலிட்டி ஷோஸ்க்கும் என்ன கூட்டிட்டு போனாங்க. வீட்டையும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு என்னோட கிளாஸஸ் ஷோஸ் ஷீ சாக்ரிஃபைஸ்ட் a lot எனக்காக. அம்மா எனக்கு இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா இப்போ மியூசிக் என் வாழ்க்கையில இருந்திருக்குமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். மியூசிக் என் லைஃப்ல இருக்கிறதுக்கு காரணம் எங்க அம்மானா, நான் இன்ஸ்பயர் ஆனதுக்கு காரணம் எங்க தாத்தா தான். எங்க தாத்தா பேரு நேமானி சூரிய பிரகாஷ். ஹி வாஸ் a music composer, a tabla player and also a singer. சென்னைக்கு யாராவது சாதிக்கணும்னு வரும்போது ஒரு மஞ்சப்பை எடுத்துட்டு வர மாதிரி எங்க தாத்தா 70sலயே வெறும் ஒரு தப்லா பேக் வச்சுட்டு சென்னைக்கு வந்திருக்காரு. அவர் ஏறாத மேடையே கிடையாது, நிறைய உழைச்சிருக்காரு, மியூசிக்கு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு. தெலுங்குல 1000 விட அதிகமா டிவோஷனல் ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காரு. நிறைய சிங்கர்ஸ் அவரோட கம்போசிஷன்ஸ்ல பாடியிருக்காங்க. தெலுங்கானா அண்ட் ஆந்திரால எல்லார் வீட்லயும் ஓடுற சாமி பாட்டுல அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது எங்க தாத்தா பண்ண பாட்டா இருக்கும். ஸோ எங்க தாத்தாவோட கதை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஓகே நம்மளால கூட இது பண்ண முடியும், கிரவுண்ட்ல இருந்து நம்மளால ஆரம்பிச்சு என்னோட மியூசிக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லார் வீட்டுக்கும் போய் சேரணும்னு என்னோட ஆசை. அவரு இன்னும் நல்ல சிங்கரையா வரணும், அதுக்கு என்னோட ஆசீர்வாதம். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவங்க அம்மாவை இந்த மேடைக்கு வெல்கம் பண்ணிடலாம். இப்பவும் திருப்பதிக்கு போகும்போது மேமோட குரல் தான் கேட்டுக்கிட்டு நம்ம எல்லாரும் மலை ஏறுறோம் அப்படின்னும் போது எனக்கே இது ரொம்ப புதுசா ஒரு நியூஸா இருக்கு. சூப்பர். நமஸ்தே மேம். அம்மா எப்படின்னா சின்ன வயசுலேருந்து எவ்ரிடே என் பக்கத்தில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. என்ன ஒரு 1/2 hourலேருந்து ஆரம்பித்தது. ஏதாவது தப்பு பண்ணால் கொஞ்சம் அப்படியே மூஞ்சி மாறும், ஐயோ தப்பு பண்ணக்கூடாது, அம்மா திட்டக்கூடாதே அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக பாட ஆரம்பித்தேன். ஸோ அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி என்ன ஆசைன்னா, மியூசிக்கை வெறும் ப்ளேபேக் சிங்கிங்க்கு லிமிட் பண்ணாமல் அதை தாண்டி என்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் என்னோட கோல். ஸோ எஸ், அந்த ப்ராசஸில் நான் இருக்கேன். தேங்க்யூ. பைலட் ஆக வேணாம், இன்ஜினியர் ஆக வேணாம், டாக்டர் ஆக வேணாம், எனக்கு ஒரு மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு இங்கே வந்துட்டாங்க. அப்போது நினச்சிங்களா உங்கள் பொண்ணு இதெல்லாம் வாழ்க்கையில் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்களா? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நல்லா கற்றுக்கிட்டா நல்ல மேலே வருவா அப்படின்னு நினச்சி தான் அவளை நான் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய காம்படிஷன்ஸும் பார்த்துருக்கா, லைக் தெலுங்கு, தமிழ் எல்லாம் பண்ணியிருக்கா. ஸோ அதை மட்டும்தான் பேஸ் பண்ணி ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பெரியவங்க பிளெஸ்ஸிங்ஸ், அவரோட குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். பட் திருப்பதிக்கு போகிற அத்தனை டிவோட்டிஸும் உங்களோட குரல் கேட்டு தான் ஏறுறாங்க அப்படின்னும் போது எங்களுக்கு வாவ் என்னது இது மாதவி மேடமா, நம்ம வைஷ்ணவி அம்மாவா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே ஒலிக்கிற அந்த குரல் இன்னைக்கு இந்த மேடையிலையும் ஒலிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களுக்காக கண்டிப்பாக. ஓம் நமோ
அமேசிங்காக பாடுவீங்க, அது எங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, மதர் டாட்டர் காம்பினேஷனில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் இப்போ கேட்டே ஆகணும். என்ன வாத்தீஸ், கை தட்டிட்டிங்கன்னா டப்புன்னு அவங்க பாடிடுவாங்க, அவங்களுக்கு நோ ஆப்ஷன், பாடியே ஆகணும் நீங்கள் 2 பேரும். யமுனையாற்றிலே காற்றிலே கண்ணனோடு நாட பார்வை போத்திட பார்வை பார்த்திட பாதிராதையோ நாட இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இமய கண்ணில் இமைத்திடாத பெண் இங்கும் அங்குமே சேர ஆயர் பாடியே கண்ணன் இல்லையா ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ ஆயர் பாடியே கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ பாவம் ராதா யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தானாட பார்வை போத்திட பார்வை